வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் என்னுள் சூக்குமமாக இருந்து வழி நடத்துவராக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மகிழ்ச்சியில் நான் ஒரு நற்சிந்தனையாக மே 9 ஆளுமை திறன். மனிதன் இயற்கை வளங்களோடு இணைந்து வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்குள் வேற்றுமைப்படுத்தி இணக்கமான ஒரு உறவு இல்லாமல் வாழ்கிறான். அப்படி மனதை வளமோடு வைத்திருந்தால்தான் மற்றவர்களிடம் இணக்கமான முறையில் நாம் வாழ முடியும். மனிதன் மன அலைச்சூழல் பார்த்தீங்கன்னா 14 சைக்கிள் பீட்டா வேவ்ஸ்ல இயங்கிக் கொண்டிருப்பதால் மனிதன் உணர்ச்சி வயப்படுகிறான். அந்த நிலை மாறி மனிதன் இறைநிலையை உணர்ந்து அறவழியில் வாழ்வதற்காக தான் இந்த மனவளக்கலையை நாம் மகிழ்ச்சி சொல்லுவாருங்க. பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் அப்படின்னு இந்த 3 உடல்களை பற்றி நம்ம தெரியறதுக்கு அகநோக்கு பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு. அகத்தவம் என்பது அந்த உயிரின் மேல் மனம் வைத்து செய்யும் தியானம். இதை நாம் குருமார்கள் மூலமோ கற்று தேர்ந்த ஆசிரியர்கள் மூலமாகவோ இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி உயிரின் மேல் மனம் வைத்து செய்யும் தியானத்தின் மூலம் மன அலைச்சூழல் குறைய சொல்ல 1 - 3 டெல்டா நிலைக்கு வரும். அப்பதான் மனம், உயிர், இறைநிலை என்ற 3 மறைப்பொருள்களை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தேவையில்லாத துன்பத்தில் சிக்கி உழன்று அதனோடவே நம்ம சிந்தனை ஆற்றலை செலவு செய்து கொண்டிருப்பதை தவிர்த்து நம்ம மடை மாற்றி மனம், உயிர், இறைநிலை என்ற அந்த உயரிய மறைப்பொருளை உணர்வதற்கு அகத்தவம் செய்ய வேண்டும். அப்படி அகத்தவம் செய்து செய்து அகத்தாய்வின் மூலம் தன் திறமையும் வல்லமையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் மகரிஷி சொல்றாரு ஆளுமை திறன். நம்ம இதையெல்லாம் உணர்றதுக்கு இறைநிலையை உணர்னாவே நம்ம அறவழியில் வாழறதுக்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த மனவளக்கலையில தான் நமக்கு இருக்குது. அந்த மனவளக்கலையில ஒவ்வொரு அங்கமா சொல்ல உயிருக்கான காயக்கல்பம், உடலுக்கான உடற்பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு, இது எல்லாமே நாம் செய்தால் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த திறமை ஒவ்வொன்றும் செய்ய 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 ஆழ்ந்து உணர 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 நமக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச ரகசியம், இறைநிலையை பற்றிய ஒரு தெளிவு, நாமன்னா யாரு, மனம் என்ன, உயிரோட ஒரு படர்க்கை நிலைதான் மனம். அப்ப உயிருக்கு என்ன தேவையோ அது மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு மூலம் என்ன அப்படின்னா இறைநிலையில் ஒரு முன்பகுதி தான் நம்ம உடல்ல உயிராகவும் கருமையமாகவும் ஜீவவித்து குழுமாகவும் காந்த ஆற்றலாகவும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை இது பேர் உண்மை. இந்த உண்மையை நாம் உணர்வதற்கு கூட தவம் இயற்றினால் மட்டும்தான் நம்ம அனைத்தையுமே உணர முடியும். அத மகிழ்ச்சியோட கவியில சொல்வாரு, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ. இந்த மனம் என்பது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கொடை. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா மகிழ்ச்சியே. இந்த மனதை உயர்த்தி பிரபஞ்சத்தை பத்தி உணர்றதுக்காக உயர்த்தினால் மட்டில்லா மகிழ்ச்சியே. மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே. அப்படின்னா மனதை சிற்றின்பங்களிலும் புலன் வழியாக நாம் செயல்பட செயல்பட நமக்கு தேவையில்லாத துன்பத்தை தான் விளைவிக்கும். அத சொன்னது, மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே, மனதில் எல்லாம் மற்றெங்கு தேடிவீர் அப்படின்னாரு. மனதுல உள்ளதெல்லாம் மனசுக்குள்ள இல்லாத வெளியில போய் உங்களை எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அத சொல்லுவார் மகரிஷி ஒரு இதுல, விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் உனக்குள்ளாகவே இருக்கிறதுன்னா எனக்குள்ளதான் இருக்குது இந்த ரகசியங்கள் அனைத்துமே. இதை நான் உணர்வதற்கு என்னோட மன அலைச்சூழலை குறைத்து இறைநிலையோடு ஒன்றி என்னோட திறமைகளை வளர்த்து நான் அதன் மூலம் தான், சுற்றம், குடும்பம்,
ஊர் உலகு என்று தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று மகரிஷி வழியில் கூறி இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் என்று கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.